நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா அனிமே அப்டேட் அண்ட் கேம் அப்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற வீடியோக்குள்ள தான் நம்ம வந்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோவே போடுறேன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் வீடியோவே போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நாள் வீடியோ போடுறதே விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீடியோ போட்டே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேம்குள்ளே போயிடுவோம். கேமை பற்றி பார்த்தீங்கன்னா ஜூசிகேஷன் அனிமையோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கான டீசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோஜோ பண்டில் சுகுணா பண்டில் அது மாதிரி ஏன்னா பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே தீபாவளி ஈவெண்ட் வேறு வரப்போகுது. அதாவது தீபாவளி வரப்போகுது. தீபாவளின்னு கொஞ்ச நாளில் வரப்போகிற பட்சத்தில் நம்ம கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸும் இருக்குது. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிற ஃப்ரீ பண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரக்கி லைன் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி பேசலாம் வரப்போகுது. தீபாவளி பற்றி சொல்லவே வேணுமாங்க, பட்டாசாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பண்டில் வரப்போகுது. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னமா கொடுத்துருக்காங்க, அரைக்குறையாக மூஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இதை எப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னி ஈவெண்ட்டுக்கான கைஸ், அதாவது பிளாக் பன்னி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய நாள் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டு கூடிய சீக்கிரம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும். நான் நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் தான் அதை கொண்டு வர போகிறானுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னி பண்டில் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எடுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி பன்னி பண்டிலையும் இந்த பிளாக் பன்னி பண்டிலையும் தாண்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு பன்னி பண்டிலும் ரிட்டனில் வருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அந்த பண்டில் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவதுன்னா நார்மல் பன்னி பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துடும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னி பண்டிலையும் தாண்டி பன்னி MP40 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுன்னு சொல்ல முடியாது. கண்ணக்காரன் என்ன யோசனை இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காசு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பன்னி ஈவெண்ட் வரதான் போகுது. இதில் பற்றி நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அனிமே ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி நம்ம நெக்ஸ்ட் அனிமையை பற்றி பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் அனிமையை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூசிகேஷன் அனிமே தான் இருக்குது. JJK அனிமே அனிமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. இதோட மூவி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது அடுத்த வருஷத்துக்கான அப்டேட் ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமையை பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் அனிமையை பற்றி தான். ஒன் பஞ்ச் மேன் அனிமையோட சீசன் 3யோட ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா விட்ருக்கானுங்க. ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்கானுங்கிறது சரியாக தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3க்கான அப்டேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் நான் பேசுகிறதுக்கான பார்த்தீங்கன்னா சீசன் 3 வருமா வராதா இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். இதையும் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெய்லர் இது பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவியை பற்றி தான். மூவியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான பார்த்தீங்கன்னா ரிவ்யூவோட பயங்கரமான சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் கொடுக்குற ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மூவி சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே மூவியோட தமிழ் டப்பிங் தான் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கலான்னு போகும்போது தேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லுன்னு வந்துருச்சு கைஸ். அதனால் நான் பார்த்தீங்கன்னா போகல. அது மட்டும் எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்ததுனால நான் இந்த மூவிக்கு போகல. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் டீமன் ஸ்லேயர் மூவிக்கு போயிருக்கீங்க கமெண்ட் சொல்லுங்கள். மூவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூவி ரிலீஸ் ஆகிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மூவி ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி. அதனால தான் மூவி நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்குது கைஸ். வேறு லெவலில் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எத்தனை பேர் தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதோட அதாவது ரிவ்யூ வீடியோ போடுவோம். நம்ம ஜப்பான் பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பக்கத்துலேயே ஒரு மூவியை பற்றி நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது நான் மகாவதார் நரசிம்மாங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு மூவின்னு தான் நினைக்கிறேன். அனிமேஷன் மூவி தான் நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மூவியை சொல்லணும்னா ஏகப்பட்ட பூஸ்ட் பம்ப்ஸ் தாங்க இருக்குது. இந்த மூவியை பற்றி ஒரு ப்ரிவியூ வீடியோ போடணும்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போடல. ஆனால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூ வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த வீடியோ பற்றி நம்ம பேசுறது. இன்னும் இந்த மூவியை நான் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது விட்டுருக்காங்களா அப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த மூவி நல்லா தான் இருக்குது. பூஸ்ட் பம்ப்ஸ் ஓகே இந்த வீடியோ தான் முடிச்சுட்டு அடுத்து ஒரு அவசரமான வீடியோ டேக் பை பை வட்டா.